ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம காளான் பிரட்டல் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். காளான் பட்டாணி பிரட்டல். ஸோ இதில் வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து வதக்கிடுவோம். வதங்கிட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, நம்ம பிரட்டல் காளான் பிரட்டலுக்கு தேவையான தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம காளான் பட்டாணி பிரட்டலுக்கு தேவையான தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பட்டாணியும் பச்சை பட்டாணியும் நான் இதுலேயே சேர்த்து வதக்கிட்டேன், தக்காளிலேயே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம காளான் பிரட்டலுக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம காளான் நம்ம இதுலேருந்து நான் கொஞ்சம் கிரேவி எடுத்து வைக்க போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துக்கிட்டேன். நைட்டுக்கு டிஃபனுக்கும் இதே கிரேவியாக மாற்றிட போகிறேன். இதுலேயே கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சு, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா? கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துக்கிறேன். இது காளான் பிரட்டல் மட்டும் பண்ணுறா மாதிரி இருந்தால் நீங்கள் இது மட்டும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுலேருந்து கொஞ்சம் கிரேவியும் எடுக்க போகிறேன். காளான் பிரட்டல் ரெடி ஆகட்டும், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காளான் பிரட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா சுண்டை வச்சு இறக்கிட்டோம்னா நம்ம காளான் பிரட்டல் ரெடி ஆகிடும். ஆனால் நான் சுண்டை வைக்க போகிறதுல கொஞ்சம் கிரேவியாகவே எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா நைட்டு டிஃபன் எதுவும் இல்லை. இப்போ இதையே முடிச்சிட போகிறேன். இந்த காளான் பிரட்டலாக செஞ்சு இப்போ காளான் கிரேவியாக மாற்றியாச்சு. இதுமாரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதுக்கு எதுவுமே வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி போட்டு கடன்னு செஞ்சோம்னா சூப்பரான நம்ம மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த காளான் கிரேவி. மட்டன் சாப்பிட முடியல அப்படின்னா இந்த காளான் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.